முதல் 5 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஆன்சர் கொண்டு வர முடியும். அந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? முதல்ல வர்க்கங்களோட கூட்டுத்தொகை ஃபார்முலா தெரியணும். வர்க்கங்களோட கூட்டுத்தொகை ஃபார்முலா என்ன சார்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் டாட் 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 n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் படிச்சிருப்போம். இதுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6ங்களா? இதை நம்ம ஸ்கூலில் படித்தது தான். இது அப்படியே சராசரிக்கு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சராசரி ஃபார்முலா என்னது? x பார் ஈக்குவல் டு s டிவைடட் பை nங்களா? இந்த s அப்படிங்கிறது என்னது? சம் ஆஃபா? இதுதான், இந்த கூடுதல் தான் இந்த சம் ஆஃப், சரிங்களா? இந்த ஃபார்முலாவை என்னால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற என்னால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? இங்கே இருக்கிற எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? n + 1 2n + 1 டிவைடட் பை 6. இதுதான் வர்க்கங்களின் சராசரிக்கான ஃபார்முலா. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ என்னோட வேல்யூ என்னென்னா 5. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 + 1 2 × 5 + 1 டிவைடட் பை 6ங்களா? இப்போது 6 × I2 10 10 1 11 டிவைடட் பை 6ன்னு வருமா? இப்போ 66/6 அப்படின்னா கேன்சல் பண்ண என்ன வரும்? 11. ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். உங்களுக்கு இதில் ஒரு சம் கொடுக்குறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் 2 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி காண்க. ஸோ இதுதான் உங்களுக்கான கேள்வி. மறக்காமல் பதில் என்னன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.